டியர் பேரண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கோர் ஷீட் ரீடிங். அப்படின்னா புக்கு ரீடிங், வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லாம உங்களால இந்த கேம்ல எதுவுமே கத்துக்கிட முடியாது. சரிங்களா? அதாவது மியூசிக்ல வந்து சரளி வரிசைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிட்டீங்களா? சாரி கமா பத நீசா அப்படி வந்து சொல்லுவாங்க. அது வந்து சுரங்கள். அதை வந்து சரளி வரிசைங்கிற பேர்ல. சரளி வரிசையை தெரியாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது, மியூசிக்கே பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கோர் ஷீட் முக்கியம். ஸ்கோர் ஷீட் எழுதுறது எப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் 4 வீடியோ போட்டிருக்கேன். முதல் ஸ்கொயர் நேமுக்குன்னு ஒரு வீடியோ, அடுத்ததா பீஸ் பிளேன்னு ஒரு வீடியோ, அடுத்தது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பான் பிளேக்கு ஒரு வீடியோ, அடுத்து பான் கட்டுக்கு ஒரு வீடியோ. நல்லா பாருங்க. ஸ்கொயர் நேம், பீஸ் பிளே, அடுத்து பான் பிளே, பான் கட்டு. இந்த 4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் இது பண்ணுங்க. இல்லாட்டி டைரக்டா பண்ணீங்கன்னா புரியாது. சரிங்களா? உங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நல்லா வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க வந்து கொடுத்துருங்க. போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. போர்டு மட்டும் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி இங்க ரூக்கு, இங்க நைட்டு, இங்க பிஷப்பு, சென்டர்ல குயின் கிங்கு. குயின் வந்து லைட்ல இருக்கணும், இந்த கிங் டார்க்ல இருக்கணும். இதே மாதிரிதான் அங்கேயே இருக்கணும். பாத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு இருக்கணும். ஏற்கனவே நீங்க ஸ்கொயர் நேம்ல எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எப்படி போர்டை செட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நம்ம கேமுக்கு வர்றோம். இது யாரோ 2 பேர் விளாண்ட கேம். இதுக்கு வந்து பின்னாடி, இந்த கேமுக்கு பின்னாடி வந்து லாஜிக்லாம் இருக்கு. இப்ப நான் லாஜிக் நான் சொல்ல வரல. சரிங்களா? சும்மா அந்த பீஸ் எப்படி, அதாவது யாரோ எழுதுன ஸ்கோர் ஷீட், யாரோ எழுதுன ஸ்கோர் ஷீட். இந்த ஸ்கோர் ஷீட்டை உங்க குழந்தை என்ன பண்ணணும்னா வச்சு பார்க்கணும். நல்லா பாருங்க, வச்சு பார்க்கணும். இப்ப இந்த ஸ்கோர் ஷீட்டை வச்சு பார்த்தா இந்த படம் வரும். இந்த படம் வந்தா பாத்துக்கோங்க, உங்க குழந்தை பண்ணது கரெக்ட். சரிங்களா? என்ன பண்ணுங்க, சப்போஸ் சரியா பண்ண வரலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீடியோ இருக்குல்ல, பீஸ் பிளே, பான் பிளே, இன்னொருக்கு நீங்க பண்ண சொல்லுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது ஸ்கோர் ஷீட். அப்படியே நீங்க ஒரு போட்டோ எடுத்தாலும், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஆன்சர். ஆன்சரே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இதான் ஆன்சர். பார்த்துக்கோங்க. யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆர் போட்டோ, எனிதிங். இது ஸ்கோர் ஷீட். இதுதான் ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி. இது படி வச்சா இந்த பிக்சர் வரணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிக்சர் வரணும். எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஒரு போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பாருங்க. இப்ப இதுல ஒருத்தர் 2 பேர் விளாடி இருக்காங்க. யார் விளாடி இருக்காங்க நான் சொல்லல, யாரோ 2 பேர் விளாண்டது. கிட்டத்தட்ட ஒரு 15 மூவ்ஸ் வரைக்கும். நல்லா பாருங்க. 1 5 15 மூவ்ஸ் வரைக்கும் சொல்லித்தர போறோம். பார்த்துக்கோங்க. இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா E4. நல்லா பாருங்க. E4 இதானே E4. E1 E2 E3 E4. நல்லா பாருங்க. பான் பிளே, பீஸ் பிளே, பான் பிளே, பான் கட் எல்லாம் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இப்ப பிளாக் என்ன பண்றாங்க பாருங்க. என்ன பண்றாங்க பிளாக்ல? E5 இருக்குதா? பிளாக்ல இங்க விளையாடி இருக்காங்க. உடனே E5ன்னு எழுதுறாங்க. சரிங்களா? E5. இப்ப ஒயிட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா NF3. NF3 இந்த நைட்டு கிடையாது, இந்த நைட்டு தான் கரெக்டா வரும். இந்த நைட்டு மட்டும் ஜம்ப் பண்ணும். 1 2 3 வேற எந்த பீஸும் ஜம்ப் பண்ணாது. பாத்துக்கோங்க. உடனே பிளாக் என்ன பண்றாங்க? NC6. NC6 நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு முடிச்ச பிறகு உங்க குழந்தைகளை பண்ண சொல்லுங்க, போர்டுல பண்ண சொல்லுங்க. கரெக்டா பண்றாங்களான்னு பாருங்க. தப்பா பண்ணாங்கன்னா இன்னொருக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க, இன்னொருக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. சில பேர் நல்லா பண்ணிருப்பாங்க, பீஸ் பிளே, பான் கட்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது தப்பா பண்ணுவாங்க. தப்பா பண்ணாங்கன்னா இன்னொருக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, B5 மூணாவது மூவ். B5 B5 அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க A6. இதுதான் A6 பாயிண்ட். இது உடனே BA4 பாத்துக்கோங்க.
அடுத்து NF6. NF6 நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஒரு மூவ்ஸ் இருக்கு பாருங்க, சுத்து மூவ். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, 0-0 இருக்கும். நல்லா பாருங்க, 0-0. அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஸ்பெஷல் மூவ். கேசில் கேசில நம்ம 0 போட்டு 0 எழுதுவோம். 0-0 0-0 பண்றப்ப ராஜா 2 ஸ்டெப் வருவாரு. 2 ஸ்டெப் இது இந்த பக்கம் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 0-0 இதுக்கு பேரு தான் 0-0. ராஜா 2 ஸ்டெப் இது இந்த பக்கம் 0-0 பாத்துக்கோங்க. இப்ப பிளாக் என்ன பண்ணுதுன்னா BE7. BE7 கரெக்டுங்களா? இப்ப RE1 ஒயிட் என்ன பண்ணுது பாருங்க, சிஸ்டமும் நல்லா கவனிச்சு பாருங்க இருக்குதுங்களா. RE1 இதான் RE1. இந்த ஆறு வராது.